பெரியார்கள் சூஃபியாக்கள் மக்களை பக்குவப்படுத்துவதற்காக அவர்கள் நடந்து கொண்ட முறைகள். இந்த சூஃபியாக்களிடத்துல இந்த ஆன்மீக பெரியார்கள் அவங்களுடைய பெரிய சிஃபாத்துகள், நிறைய சிஃபத்துகள் அவங்கள்ட்ட உண்டு. அதுல முக்கியமானது என்ன? இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை தான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுடைய வலி என்பதற்கு கராமத்துகள் இருக்கணும்னு தேவையில்லை. இருக்கலாம் சில கராமத்துகள், சஹாபாக்களுக்கு நடந்தது, நல்லவர்களுக்கு நடந்தது எல்லாம் ஒரு சிலது நான் நினைவுபடுத்துகிறேன். ஆனா உண்மையான கராமத்து என்ன? தஹஜ்ஜுடைய தொழுகை தான். தஹஜ்ஜத் தொழுகை இதுதான் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கான அடையாளம். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே படுக்கையில் சிறிது நேரம் தான் படுத்திருப்பார்கள். சிறிது நேரம் தான் படுத்திருப்பாங்க. பெருமானாருடைய தஹஜ்ஜுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா, நீண்ட நேரம் தொழுவாங்க, தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு முன்னால கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவாங்க. தஹஜ்ஜத் தொழுகிறவர்களுக்கு மட்டும்தான் இது. தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு முன்னால கொஞ்ச நேரம் படுப்பாங்க. இந்த ஃபஜ்ருக்கு முன்னால கொஞ்ச நேரம் படுக்கிறது இருக்குது, அது இரவுல எவ்வளவு நேரம் நின்று தொழுதாங்களோ அந்த தொழுகையினால் ஏற்பட்ட சோர்வு, அந்த களைப்பு எல்லாத்தையும் போய்க்கணும். அந்த கொஞ்ச நேரம் தூக்கம், அந்த தஹஜ்ஜத் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அப்புறம் ஃபஜ்ருக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டா இஷ்ராக் வரைக்கும் அவங்களுக்கு பள்ளியில உட்கார்றது கஷ்டம் கிடையாது. இதுதான் நல்லோர்களுடைய அடையாளம், இதுதான் சூஃபியாக்களுடைய அடையாளம். இரவு தொழுகை தான். தஹஜ்ஜத் தொழுகை இல்லாத ஒருவரை வலின்னு சொல்லவே முடியாது. இந்த தொழுகை தான் உயர்ந்த மனிதர்களை உருவாக்குது. ஏன்னா அல்லாஹ்வோடு அவங்க பேசுகிற நேரம், அல்லாஹ்வோடு தனியாக உரையாடுகிற நேரம். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, நாளை மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் கூடி இருப்பாங்க. விசாரணை ஆரம்பித்திருக்காது. யார் நல்லவர்கள் கெட்டவர்கள், யார் சொர்க்கத்திற்குரியவர்கள் நரகத்திற்குரியவர்கள், எந்த விசாரணை ஆரம்பித்திருக்காது. அந்த நேரத்துல சில மனிதர்கள், இந்த உம்மத்துல சில நல்லடியார்கள் சொர்க்கத்தினுடைய காவலாளியிடம் சென்று இந்த சொர்க்கத்தை எங்களுக்கு திறந்து விடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மலக்கு சொல்வாரா, இன்னும் அல்லாஹ் விசாரணையை துவங்கல, யார் சொர்க்கத்திற்குரியவர்கள் யார் நரகத்திற்குரியவர்கள் அல்லாஹ் இன்னும் முடிவு செய்யல, நீங்க அதுக்குள்ள திறந்து விட சொல்றீங்களேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை நீங்க திறந்து விடுங்கன்னு சொல்லி. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, அல்லாஹ் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, சொர்க்கத்தை திறந்து விடும்படி என்று சொல்றாங்களேன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்வானா, இவர்கள் தான் இரவு நேரத்தில் என்னோடு உரையாடியவர்கள், மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்தில் என்னோடு பேசியவர்கள், இவர்களுக்கு நான் விசாரணை இல்லாமலேயே சொர்க்கத்தை திறந்து விட அனுமதி கொடுத்து விட்டேன், அவர்களை உள்ள விடுங்கன்னு சொல்லுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்களுடைய